வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மூலியம் வெளியிட்டுள்ளார்கள். இது இந்த போர்க்காலத்தில் என்டையர் இந்தியா ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ல இருந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வெளியே வர்றதுக்காக இந்த ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். எம்எஸ்எம்இ யூனிட், நான் எம்எஸ்எம்இ யூனிட், ஏர்லைன் செக்டார் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் பொருந்தும். இந்த திட்டத்தை கவனமாக கேளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இதனால் நிறைய வியாபார நிறுவனங்கள் இதனால பலன் பெறும். இந்த இங்க நான் சொல்லக்கூடிய எண்ணங்கள், வியூ எல்லாமே என்னுடைய வியூ. நீங்க சரியாக புரிஞ்சுக்கணும்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஆபரேஷனல் கைட்லைன்ஸ், தட் இஸ் 8/5/26 இஷ்யூ பண்ண கைட்லைன்ஸை நீங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கங்க. எந்தவித தவறான புரிதலுக்கு நான் பொறுப்பு அல்ல. இந்த திட்டத்தை, இந்த ஸ்கீமுடைய விளக்கத்தை நான் சிஏ மெம்பர்ஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் இங்க வெளியிடுறேன். இதை நீங்க ஏற்கனவே ஒரு ஃபண்ட் பேஸ்ட் லோன், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டங்கள் பொருந்தும். இந்த ஸ்கீம் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் புரியும். தட் இஸ் நீங்க சிசிஓடி வாங்கியிருக்கலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன், ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன், பில் டிஸ்கவுண்டட், பேக்கிங் கிரெடிட் லோன் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அல்லது எந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பேஸ் பண்ண ஃபண்ட் பேஸ்ட் லிமிட்டுக்கு இந்த இசிஎல்ஜிஎஸ், தட் இஸ் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது பொருந்தும். இது எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இ திட்டங்களுக்கு மட்டும் இது பொருந்தும். ஏர்லைன் செக்டர்ல ஃபண்ட் பேஸ்டு, நான் ஃபண்ட் பேஸ்டும் எடுத்துக்கலாம். இதுதான் டிஃபரன்ஸ். இதுல மெயினா நீங்க ஆர் யூ ஃபேசிங் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய வியாபாரம் ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்களா, இதுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமா இருக்கு. இது வாரனால, உலகத்துல நடக்கக்கூடிய வார்ஸ், தட் இஸ் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இதுல எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இ இன்க்ளூடிங் ஏர்லைன் செக்டாருக்கு உதவி புரிவதற்காக இந்த ஸ்கீம் வந்திருக்கு. இது அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல், கூடுதல் ஒர்க்கிங் கேபிட்டல் பிசினஸ் பர்பஸ்க்காக கொடுக்கணும். மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது நாம என்ன எடுத்துக்கலாம்னா பேங்க்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய நடைமுறை கடனுக்கு இல்லாம புதுசா ஒரு நடைமுறை கடன் அடிஷனலா கொடுக்கணும். இது கொடுத்ததுன்னா எல்லா வியாபார நிறுவனங்களும் வியாபார ஃபைனான்ஸ் பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ இந்த திட்டத்தை பேசலாம். இப்போ மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா யார் யார், முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஷெட்யூல் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், என்பிஎஃப்சி ரெஜிஸ்டர்ட் வித் ஆர்பிஐ, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆர்பிஐல 45I அதுல சொல்லக்கூடிய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாமே மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதுல இசிஎல்ஜிஎஸ் அப்படிங்கிற திட்டத்தை யார் யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட், என்சிஜிடிசி, அவங்க தான் இதை மேனேஜ் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஓனர், சொந்தக்காரர் யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க ஒரு ட்ரஸ்டிங்கிற பொசிஷன்ல இருந்து இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த ஸ்கீம்ல மெயின் பர்பஸ் அப்படின்னா, நீங்க பேங்கர்ஸ், எம்எல்ஐஸ் லோன் கொடுங்க, அதுக்கு நாங்க உத்தரவாதம் தரோம். அதுதான் மெயின். யாருமே பேங்கர்ஸ், மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செய்வாங்கன்னா கேரண்டி இல்லாம அவங்க தர மாட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. இதுல 100% கேரண்டி, இந்த கூடுதல் நடைமுறை கடன் கொடுக்கக்கூடியதுக்கு 100% கேரண்டி எம்எஸ்எம்இயா இருந்தால் கொடுக்குறாங்க. அதாவது லோன் கொடுத்துட்டாங்க, லோன் டிஃபால்ட் ஆயிடுது, அந்த டிஃபால்ட் அமௌண்ட்டை பார்ட்டி இருந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அப்போ எம்எஸ்எம்இல இருந்து ரெக்கவர் பண்ண முடியாதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றோம், அதுக்கு நாங்க 100% உத்தரவாதம் அளிக்கிறோம். இதே இது நான் எம்எஸ்எம்இ அண்ட் ஏர்லைன் செக்டரா இருந்தா 90% நாங்க உத்தரவாதம் அளிக்கிறோம். தான் இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் த ஸ்கீமே இருக்கு. இந்த திட்டம் 8/5/2026 முதல் நடைமுறைக்கு வருது. இந்த திட்டம் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா 31/3/2027 வரைக்கும் நீங்க சாங்ஷன் பண்ணலாம். அல்லது அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய தொகை 2,55,00,000 கோடி, 2,55,000 கோடி வரைக்கும்
சாங்ஷன் பண்ணலாம். இது எதுல முதல்ல வருதோ, சப்போஸ் 2 மாசத்துல இந்த 2,55,000 கோடி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா இந்த லோன்ல, இந்த ஸ்கீம்ல லோனை வந்து சாங்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லோனை வாங்கினத 30/6/2027க்குள்ள மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் வந்து அந்த பாரோயருக்கு திருப்பி தரணும். இப்போ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம், இந்த என்டையர் ஸ்கீம் நான் படிச்ச வரைக்கும் புரிஞ்சுட்டது என்ன, அந்த எல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏர்லைன் செக்டாருக்கு தான் கொடுக்குறாங்க. அதிகபட்சமான லோன் வந்து ஏர்லைன் செக்டாருக்கும், குறைந்தபட்ச லோன் வந்து எம்எஸ்எம்இக்கும் கொடுக்குறாங்க. பட் ஏர்லைன் செக்டார் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க காப்பாற்றணும், ஏர்லைன் செக்டரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மூலம் இதை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ 31/3/2026 இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்எஸ்எம்இக்கு அதுவும் ஃபண்ட் பேஸ்டு ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வாங்கியிருந்தால் இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த பாரோயருடைய அக்கௌண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஐராக் நார்ம்ஸ் படி ஸ்டாண்டர்டாகவும் SMA 0வும் SMA 1ஆவும் இருக்கலாம். ஆனா SMA 2 இருந்தா இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. அதாவது 60 நாள் வரைக்கும் டியூ இருக்கலாம். 61 90 நாள் வரைக்கும் 3 டியூ, 2வது டியூ தாண்டிட்டாவே இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிலிட்டி வராது. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வாங்கின அளவுக்கு, அந்த பெனிஃபிட் அளவுக்கு இந்த ஸ்கீம்ல எடுத்துட்டு வர முடியாது. இங்க நான் எம்எஸ்எம்இ இருக்கக்கூடிய பிசினஸ் என்டர்பிரைஸ் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இருக்கு. ஆனா கவர்மெண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் கொடுக்கலாம். நீங்க வந்து இந்தந்த கம்பெனில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ல, தட் இஸ் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் கீழே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் என்பிஎஃப்சி, பவர், that is generation, transmission, distribution, telecom service providers, sugar and ethanol manufacturing, information technology companies, paper and paper products, educational institutions and beverages, அதாவது டீ காஃபியை தவிர, அப்புறம் டுபாக்கோ, இவங்க இருக்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்குலாம் இந்த ஸ்கீம் கீழே பெனிஃபிட் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் லிஸ்ட்ல இருப்பாங்க, பாசிட்டிவ் லிஸ்ட்லயும் இருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா பேஸ்ட் ஆன் த டோட்டல் டர்ன் ஓவர் அவங்களுடைய நெகட்டிவ் லிஸ்ட் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி எலிஜிபிலிட்டி லோனை வந்து ப்ரொபோர்ஷனட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஒன்னே ஒன்று, நீங்க 31/3/26 அன்னைக்கு அந்த பணத்தை அந்த எம்எல்ஐல நீங்க கடன் வாங்கி இருக்கணும். இப்ப யார் எலிஜிபிள் பாரோயர் அப்படிங்கிறனா, ஏர்லைன் செக்டார்னா விமான போக்குவரத்துல பேசஞ்சரை கூட்டு போற விமானங்கள் மட்டுமே, அந்த பிசினஸ் என்டர்பிரைஸ் மட்டுமே இது கீழே எலிஜிபிள். தட் மீன்ஸ் கார்கோ, கூட்ஸ் எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்க்குலாம் வந்து இந்த திட்டம் பொருந்தாது. இங்க அவங்க சொல்றது வந்து ஃபண்ட் பேஸ்டு, நான் ஃபண்ட் பேஸ்டு. நம்ம எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இல என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி ஃபண்ட் பேஸ்ட், கேஷ் கொடுத்திருந்தால் மட்டும்தான். இங்க வந்து நான் ஃபண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது பேங்க் கேரண்டி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து நான் ஃபண்ட் பேஸ்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து அதுல ஆட் பண்ணிக்கிறோம். அதுல வந்து ஆட் பண்ணி பிசினஸ் லைன் ஷெட்யூல் ஏர்லைன் செக்டார்ல கொடுக்கலாம். இதுல அதே போலதான் லோன் அக்கௌண்ட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். SMA 0, SMA 1 வரைக்கும் அளவு 2 டியூ வரைக்கும் இருக்கலாம். 2 டியூ தாண்டிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க பெனிஃபிட் அடைய முடியாது. ஆஸ் ஆன் 31/3/26. இப்போ ஏர்லைன் செக்டார் இதுல வந்து மெயினா நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா, லோன் எலிஜிபிலிட்டி என்ன ஃபார் எம்எஸ்எம்இ அண்ட் நான் எம்எஸ்எம்இ எக்ஸப்ட் ஏர்லைன் செக்டார் என்ன வருது அப்படின்னா 20% up to 20%. So they use the word it is not 20%. அவங்க என்ன பண்ணாங்க, 20% வரைக்கும் ஃபண்ட் பேஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த யூனிட் வாங்கியிருக்கணும். அதுவும் நீங்க எந்த ஃபண்ட் பேஸ்டு பீக் கிரெடிட் உச்ச வரம்பு கடன் என்னன்னா 4வது குவார்டர் ஒரு வருஷத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரியில இருந்து 31/3/26, ஃபர்ஸ்ட் 1/1/26ல இருந்து 31/26ல உச்ச டேட்ல உச்சமா நீங்க என்ன கடன் வாங்கியிருக்கீங்களோ அதுல 20% வரைக்கும் கொடுக்கலாம். சோ இதுல ஒரு பாரோயருக்கு வந்து 100 கோடி வரைக்கும் இந்த ஸ்கீம் கீழே கேரண்டி வந்து கொடுக்கலாம். பட் ஆல் எம்எல்ஐஸ், ஒரே ஆள் வந்து ஒரு இடத்துல மட்டும் வாங்கிட மாட்டாங்க, 4-5 பேங்க்ல வாங்கியிருப்பாங்க, 4-5 மல்டி எம்எல்ஐஸ்ல வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து 100 கோடி வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுல பி கிரெடிட்ங்கிறது ஹையஸ்ட் லெவல், ஏதோ உச்ச வரம்பா எவ்வளவு கடன் பெற்றிருக்கோமோ அதை வச்சுட்டு பண்றோம். இதுல வந்து ஒன்லி ரெகுலர் லிமிட்டுக்கு மட்டும் தான் எடுத்துப்பாங்க. திடீர்னு ஒரு சிலர் வந்து அடாக் லிமிட், டெம்பரரியா எனக்கு வந்து ஓடி கொடுங்க அப்படின்லாம் அந்த லிமிட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சாங்ஷன் லெட்டர்ல என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் சாங்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப ஏர்லைன் செக்டாருக்கு என்ன சொல்றேன்னா, அப் டு 100% போகலாம்.
இங்க எம்எஸ்எம்இல நீங்க பாத்தீங்கன்னா 20%. ஆனா ஏர்லைன் செக்டார்ல 100% கொடுக்கலாம். அதுல வந்து ஃபண்ட் பேஸ்டு, நான் ஃபண்ட் பேஸ்டு, அது 4வது குவார்ட்டர். ஸோ ஏர்லைன் செக்டரை காப்பாற்றணும் அப்படிங்கிறத மெயின் நோக்கத்துல வந்து இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு. நம்ம எம்எஸ்எம்இ யூனிட்ஸும் வந்து அவங்க மத்திய அரசாங்கம் 20% கொடுத்து காப்பாற்றுறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு ஏர்லைன் செக்டார் வந்து எல்லா எம்எல்ஐஸும் கடன் வாங்கின தொகை வந்து 1500 கோடி வரைக்கும் இதுல போகலாம். நம்ம இண்டிவிஜுவலா எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இல 100 கோடி தான். இங்க வந்து ஏர்லைன் செக்டாருக்கு வந்து 1500 கோடி ஒன்லி ஃபார் பேசஞ்சர் ஏர்லைன்ஸ். பட் நிறைய ஏர்லைன் கம்பெனிஸ் இல்லை. பட் ஏர்லைன் கம்பெனிஸ்ல வந்து லோன்ஸ் வந்து பல்கா இருக்கும். பட் நாம வந்து 2 கோடி 5 கோடி 10 கோடின்னு தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 1500 கோடி வரைக்கும் போகலாம். இதுல வந்து லிமிட் வந்து 1000 கோடியில இருந்து தாண்டிடுது. அப்போ எலிஜிபிலிட்டி வரும்போது 1500 கோடினா 1000 கோடிக்கு மேல எவ்வளவு வந்து இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த ஏர்லைன் செக்டார் பிசினஸ்க்குள்ள கொண்டு வரும். சப்போஸ் 1200 கோடி எலிஜிபிலிட்டி வருதுன்னா இந்த 200 கோடி அடிஷனலா எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு 200 கோடிக்கு வந்து கேபிட்டல் வந்து அந்த ஏர்லைன் செக்டார் வந்து உள்ள கொண்டு வரணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனா வந்து கொடுத்துருக்காங்க. அட்னாக் லிமிட் டெம்பரரி வாங்கக்கூடிய லோன்லாம் இந்த ஸ்கீம்ல வரக்கூடாது. ஒன்லி ரெகுலர் ஸ்கீம் தான் வரும். இது வந்து இந்த கடன் வாங்குறதுக்கு ஏர்லைன் செக்டாரை தவிர சப்போஸ் எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இக்கு கூடுதலாக எந்தவித கொலேட்ரல் செக்யூரிட்டி கொடு அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. அதாவது ஃப்ரெஷ் லோனா, இது வந்து ஃப்ரெஷ்ஷா எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்தாதான் இந்த லோனை இந்த கேரண்டி தருவேன் அப்படின்னு வந்து எம்எல்ஐஸ், தட் இஸ் பேங்க்ஸ், இவங்கெல்லாம் கேட்கக்கூடாது. அதே போல பர்சனல் கேரண்டி வாங்கி கொடு, கார்பரேட் கேரண்டி வாங்கி கொடு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பட் ஏர்லைன் செக்டார்ல அவங்க வந்து கேரண்டி வந்து கேட்கறாங்க. இப்போ நான் வந்து லோன் வாங்கிட்டேன். வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா பேங்க்கும் வந்து அடமான கடன் போய் அடமான பத்திரம் எழுதிட்டு வரணும். எம்ஓடிடி, மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஐடிஸ் எழுதிட்டு வரணும். பட் இதுல வந்து எப்படின்னா, பணம் இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா ரிலீஸ் பண்ணது வந்து 90 நாளைக்குள்ள எம்ஓடிடி நீங்க பண்ணணும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட். இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போய் பத்திரத்தை பதிவு பண்ணிட்டு வா, அப்பதான் நான் தரேங்கிறது வந்து இன்சிஸ்ட் பண்ண தேவையில்லை. ரிலீஸ் பண்ண வேண்டியது வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 90 நாளைக்குள்ள நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கா இந்த ஸ்கீம் வரதுன்னா, ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து எம்எல்ஐஸ் போடக்கூடாது. தட் இஸ் பேங்க் லோன் வாங்கினா, எந்த லோன் வாங்கினாலும் ப்ராசஸிங் ஃபீன்னு இருக்கும். இது வந்து பண்ணக்கூடாது. அதே போல கேரண்டி ஃபீ கட்டணும், அது தேவை. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆனா எல்லா எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இ, ஏர்லைன் செக்டர் எல்லாமே இதனால பெனிஃபிட்டா இருக்கு. பிகாஸ் தேவையில்லாத செலவுகள் அவங்க இன்சிஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க பேங்க் போறீங்க, அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். பட் அவங்களோட பேங்க்குடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு லோனை எப்படி நம்ம திருப்பி தரணும் அப்படின்னம்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட், எப்போ முதல் டிஸ்பர்ஸ்மெண்ட் வருதோ அதுல எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இல அதர் தேன் ஏர்லைன் செக்டாரா இருந்தால் 5 வருடத்துக்குள்ள லோனை திருப்பி தரணும். அதுல 1 இயர் வந்து ஹாலிடே பீரியட். அந்த 1 இயர்க்கு வந்து நீங்க வெறும் வட்டி மட்டும் கட்டினா போதும். இந்த ரீபேமெண்ட் பீரியடு அவ்வளவு அமௌண்ட் எல்லாமே பேங்கர்ஸ் வந்து தே டிசைட். அதே போல ஏர்லைன் செக்டரா இருந்தா 7 வருஷம் 2 வருஷம் ஹாலிடே பீரியட். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ எம்எஸ்எம்இ, நான் எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் இதை கம்பேர் பண்ணா 5 வருஷம் அவங்க திருப்பி தரணும், இவங்க 7 வருஷம் தரணும். அங்க 1 இயர் வந்து மாரட்டோரியம்னா வந்து திருப்பி லோன் பீரியட திருப்பி லோனை அசலை திருப்பி தர தேவையில்லை. ஆனா இங்க வந்து 2 வருஷம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ நான் லோனை வந்து முன்னாடியே கட்டிடுறேன், ஏதாச்சும் எனக்கு பெனல்டி சார்ஜஸ் இருக்குமானா, எந்த ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ், எந்த பெனல்டி சார்ஜஸும் போடக்கூடாது இந்த ஸ்கீம்ல. அதே போல ஒருத்தர் வந்து 31/3/26 அப்புறம் ஒரு புது பாரையரா அந்த பேங்கருக்கு போறாங்க, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கானா? கிடையாது. அந்த பாரையர் வந்து 31/3/26ல அதாவது மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அதாவது கடன் பெற்றிருக்கணும், அவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்கிறது, ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து லோன் வாங்கும்போது எந்தவித கொலாட்ரல் கொடுக்காம கேரண்டி ஸ்கீம்ல வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது சார்ஜ் கிரியேஷன் தேவையா அப்படின்னா அந்த சார்ஜ் கிரியேஷன் தேவை இல்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? அடுத்தது வந்து லோனை வாங்கிட்டோம், இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா 9% தான் அதிகபட்சம் உச்ச வரம்பு. இதுல வந்து எம்எஸ்எம்இயா இருந்தா எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லெண்டிங் ரேட்டு பிளஸ் 0.75%. அதுல உச்ச வரம்பா 9% வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த இபிஎல்ஆர் வந்து 9% மேல கூட போகும். இருந்தாலும் இந்த லோன் வந்து 9% தான் கொடுக்கணும். அதே போல நான் எம்எஸ்எம்இயா இருந்து வருது இருந்தாலும் அதே 9% தான். அங்க வந்து எம்சிஎல்ஆர், மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண சொல்றாங்க.
என்பிஎஃப்சியில நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13% மேல போகக்கூடாது. ஸோ ஏர்லைன் செக்டாருக்கு அந்தந்த பேங்கோடைய பாலிசி படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து உச்சவரம்பு அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இக்கு வந்து உச்சவரம்பு கொடுக்குறாங்க 9% மேல. அதே வந்து என்பிஎஃப்சிக்கு 13%. பட் ஏர்லைன் செக்டார் வந்து எவ்வளவு நாளும் வந்து அவங்க பேங்க் பாலிசி பார்த்து டிசைட் பண்ணலாம்னு இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை எப்போ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு தேதியில வட்டின்னு வந்து வருதோ அன்னைக்கு தேதியில வட்டியை வந்து அந்த 7 நாள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அல்லது 5 நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த வட்டியை வந்து கட்டி ஆகணும். ஏர்லைன் செக்டாரா இருந்ததுன்னா அந்த 50% எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்கனவே சாங்ஷன் பண்ண அமௌண்ட்ல இருந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வேற எம்எஸ்எம்இல அவங்களே கட்டி ஆகும். இங்க கம்பேர் பண்ணும்போது ஏர்லைன் செக்டாருக்கு மோர் பெனிஃபிட், வட்டி பேமெண்ட் பண்றதுல கூட ஏர்லைன் செக்டாருக்கு மோர் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க when compared to எம்எஸ்எம்இ அண்ட் நான் எம்எஸ்எம்இ. இப்போ வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு கெட் த லோன், எப்படி நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஜன் சமாத் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல போய் லாகின் பண்ணி நீங்களே செல்ஃப் டிக்ளேர் பண்ணி பேங்க்குக்கு அந்த எம்எல்ஐக்கு அனுப்பணும். அந்த எம்எல்ஐ வந்து அந்த லெண்டர் பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லெண்டர் எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு அந்த எம்எல்ஐ வந்து லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து சாங்ஷன் பண்ணும்போது இந்த சாங்ஷன் டீட் வந்து பேங்கர்ஸ் ஜன்சமாத் போர்ட்டலையும் பண்ணும். அது வந்து பார்ட்டிக்கும் போகும், பாரோயருக்கும் போகும், என்சிஜிடிசிக்கும் சேர்ந்து போகும். இப்போ வந்து நான் வந்து இந்த லோன் வாங்குறேன், அதனால நான் ஏற்கனவே வாங்கின ப்ராப்பர்ட்டி அதை வச்சுட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடு அப்படின்னா முடியாது. ரிலீசிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் முடியாது. இப்போ 10 கோடி வந்துருச்சு, இந்த 10 கோடி நான் கட்டிட்டேன், இது மட்டும் தனியா வச்சுக்கோ, நான் லோன் எனக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தென் ரீப்ளேஸ் பண்றேன், நான் இந்த பத்திரத்துக்கு மேல வேற பத்திரம் கொடுக்குறேன், அது வந்து பர்மிட்டட். பட் அதுக்கு வந்து பேங்கர்ஸ் வந்து தே ஹாவ் டு டிசைட், ரைட்? சம்டைம்ஸ் இந்த லோன் வாங்கிட்டீங்க, வேற ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு, இந்த பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் போறீங்க, அந்த ப்ராசஸ் வந்து பேர் வந்து டேக் ஓவர் லோன், அது பர்மிட்டடா அப்படின்னா அது பர்மிட்டட். நீங்க வந்து இந்த லோனை வந்து வேற பேங்க் டேக் ஓவர் பண்ணலாம். பட் ரீபேமெண்ட் பீரியட்லாம் வந்து மாற்றக்கூடாது. என்ன பழைய பேங்க்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ரீபேமெண்ட் பீரியட் தான் பண்ணணும். கன்சார்ஷியம் லோன்ஸ் அப்படின்னா 4-5 பேங்க் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கு வந்து லோன் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஒரே ஒரு பேங்க் வந்து நானே எல்லா லோனும் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்து வரலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம். ஒரு பேங்க் வந்து என்ன சொல்றாங்க, நானே எல்லா லோனையும் இந்த உங்க எல்லாருடைய சார்பாகவும் நானே லோனை கொடுத்துறேன்னா அது பர்மிட்டட். பட் அந்த மாதிரி வந்ததுன்னா என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்க வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து இப்போ வந்து எப்படி வந்து இந்த கிளைம் பண்றோம், இப்போ வந்து எம்எல்ஐ வந்து கடன் கொடுத்துட்டாங்க, இந்த பார்ட்டி வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான் அல்லது டிஃபால்ட் ஆயிட்டான், அப்போ வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணி ஆகணும். யாருக்கு? என்சிஜிடிசிக்கு முன்னாடி அவங்க கிளைம் பண்றாங்க. கிளைம் பண்ணும்போது வந்து என்ன கிளைம் அமௌண்ட் எல்லாமே தெளிவா வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இது பாட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துடணும். ரெக்கவரி ப்ராசஸ் வந்து தனியா பண்ணிட்டு இருக்கோம், இதான் வந்து சொல்றாங்க. பட் அப்படி வரும்போது ரெக்கவரி ஆன அமௌண்ட்டை, கிளைம் அமௌண்ட் எம்எல்ஐஸ் வாங்கிட்டாங்க, தட் இஸ் பேங்கர்ஸ் வாங்கிட்டாங்க. 30 டேஸுக்குள்ள ரெக்கவரி ஆன அமௌண்ட்டை கார்பரேஷனுக்கு அவங்க திருப்பி தரணும். அப்படி திருப்பி தரலைன்னா இன்ட்ரெஸ்ட் ரெப்போ ரேட்டு பிளஸ் 4% வட்டியோட வந்து பேங்க் வந்து என்சிஜிடிசிக்கு திருப்பி தரணும். இப்போ எப்படி வந்து என்சிஜிடிசி வந்து இந்த கிளைம் அமௌண்ட்டை தராங்கன்னா, அப்ளிகேஷன் கொடுத்த உடனே எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா இருக்கா நல்லா வெரிஃபை பண்ண உடனே அதாவது இன்டரிம் ரிலீஃப், முதல் ஒரு ரிலீஃபா 75% டிஃபால்ட் அமௌண்ட்டை அப்ளிகேஷன் கொடுத்தா 30 நாள்ல வந்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற கிளைமை வந்து பேங்கர்ஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லது முடியாது அப்படின்னு சொன்ன டேட்ல இருந்து முடியாதுன்னு அப்படின்னு பேங்கர்ஸ் டிசைட் பண்ணி என்சிஜிடிசிக்கு கொடுக்கணும். அல்லது 3 வருஷம், இது வந்து எது எர்லியரா வருதோ அதுக்குள்ள வந்து மீதி இருக்கிற 25% கொடுக்குறாங்க. இதுதான் வந்து எப்படி வந்து அந்த எம்எல்ஐஸ் வந்து லோனையும் கொடுத்துட்டு ரெக்கவரி வந்து என்சிஜிடிசில பண்ணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் இந்த ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் டேட்டட் வந்து 8/5/26 வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன டீட்டெயிலா போகணும்னா எஃப்ஏக்யூ அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டம் வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. எல்லா பிசினஸ் என்டர்பிரைசஸுக்கும் இன்க்ளூடிங் ஏர்லைன் செக்டாருக்கு வந்து மிகவும் பயன்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு உங்கள் சார்பாகவே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு வியாபார வளர்ச்சிக்கும் துணையாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
பொறுமையாக எனது கருத்தினை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.